இன்னைக்கு வந்து இன்ஜினியர்ஸ் ஆர் த வீல். இன்னைக்கு அந்த வீல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ ஒவ்வொரு வீலுமே ஒவ்வொரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆசைகளுக்கு ஏற்ற தகுதி உங்கள்கிட்ட இருக்கா? வாட் இஸ் த பிளாட்ஃபார்ம் தட் வி ஆர் கிரியேட்டிங் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி? வாட் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. அந்த படம் வரைய தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வந்து நான் போய் கத்துக்கணும் விருப்பப்படுவேன். இது எல்லாரோட விஷயமும். ஐ நோ மெனி பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் 14 years who works in Microsoft. உங்களுடைய திறமைய நீங்க சிந்திக்க வேணாம். நீங்க வந்து அதை கரெக்டா பேலன்ஸ் பண்றது எங்கன்னு தெரியும் பாத்தீங்கன்னா உங்க என்வரான்மெண்ட் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. அடுத்து நம்மோட ஜாயின் பண்ண போறது நண்பர் உதய் சங்கர். ஸோ இவர் வந்து ஹீஸ் பார்ட் ஆஃப் நாஸ்காம். சாஃப்ட்வேர் ஐடி துறையில போய் நான் வந்து பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து இவர் கொடுக்க போற நிறைய இன்சைட்ஸ் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதய், சொல்லுங்க, உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, பிறந்தது மன்னார்குடியில, வளர்ந்தது ஊட்டியில, ஸ்கூலிங் பண்ணதெல்லாம் ஊட்டியில, அதுக்கப்புறம் யூஜி பண்ண வந்தது வந்து காஞ்சிபுரத்துல, அப்புறம் பிஜி பண்ணது மைசூர். எங்க போனாலும் பொழைச்சிக்கலான்னு ஒரு ஊர் இருக்குதுன்னா அது சென்னை தான். ஸோ சென்னையை நோக்கி நானும் வந்த சினிமாவில் வர மாதிரி இந்த ஊர் என்னை கைவிடல. ஆனா வந்தோன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு, ரிசெஷன் டைம் அப்படின்னு. வேலையை தேடி வரும்போது என்னடா இது ரிசெஷன் சொல்லிட்டு கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தா அது சுத்திட்டே இருந்தது. அப்ப இருந்த நெட்வொர்க் ஃபெசிலிட்டில சுத்திட்டே இருந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை போய் பார்த்தேன். அவங்க சொன்ன அறிவுரை படி தான் ஓகே இன்னொரு பிஜி கோர்ஸ் பண்ணுங்க, ஒரு பி ஸ்கூல்ல படிங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. படிச்சு முடிச்சோடனே அங்க இருக்கிற பிளேஸ்மெண்ட் மூலயமா ஐ ஜாயின்ட் இன் HCL. எனக்கு வந்து கல்வி தரத்தை வந்து எந்த லெவலுக்கு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாண்டிங்கா பார்த்துட்டு இருக்கணும். என்னோட லைஃப் ஜர்னில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இம்பாக்ட் பண்ணதில்லை. எனக்கு வந்து ஆஃப்டர் மை பிஜி தான் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைச்சது. ஸோ அந்த ஒரு ஃபவுண்டேஷன் மூலயமா ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன் டு அ ஜாப். நாஸ்காம் அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ட்ரீமா இருந்திருக்கும். சில பேர்லாம் வந்து ஐடி துறையை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு 30 ஆண்டு காலமாக இதோட வளர்ச்சி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பங்காற்றிய ஒரு நிறுவனத்துல நான் வேலை செய்வேன் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலா வந்து ஒரு 6 month ஒரு ப்ராஜெக்டுக்காக தான் போனேன். அங்க வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டா எனக்கு அமைஞ்சதுனால அதே நிறுவனத்துல வந்து கண்டினியூஸா இன்னைக்கு 10 ஆண்டுகள் கிட்ட நான் அந்த நிறுவனத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். என்னோட மேஜர் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வெர்டிக்கலை வந்துட்டு டிரைவ் பண்றது. இங்க நிறைய பேருக்கு நாஸ்காம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது ஒரு கம்பெனி கிடையாது. நாஸ்காம் பத்தி சுருக்கமா சொல்லணும்னா அது ஒரு ஆபெக்ஸ் பாடி. இன்னைக்கு எப்படி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே வந்து நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க்லாம் இருக்காங்களோ அது மாதிரி நிறைய ஐடி நிறுவனங்கள் வந்து நாஸ்காம் மெம்பர்ஷிப் மூலியமா இருக்காங்க. 2800க்கும் மேற்பட்ட ஐடி நிறுவனங்கள் வந்து எங்களோட மெம்பரா இருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கும் சரி, இந்தியாவுடைய அடுத்த கட்ட ஐடி வளர்ச்சிக்கும் சரி நாஸ்காமோடைய பங்கு மிக பெருசா இருக்கு. அந்த 4 தூண் மாதிரி கவர்மெண்ட் கூட ஒர்க் பண்றோம், அகாடமியா கூட ஒர்க் பண்றோம், இண்டஸ்ட்ரி கூட ஒர்க் பண்றோம். கடைசியில பாத்தீங்கன்னா we just work with the students community also. So இதுதான் என்னோட பர்வியூவா இருந்திருக்கு. I'm part of the skills initiative. என்னுடைய இப்ப நீங்க வந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ண வேர்டு வந்து ஸ்கில்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு அதுதான் ஃபோக்கஸ். இன்னைக்கு நாங்களும் படிக்கிறோம். இப்ப டீச்சர்ஸ்ட போய் நாங்க சொல்ற விஷயம் அதுதான். நீங்க மாணவர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு டெக்னாலஜி எடுத்து சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு தேவை இந்த ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அந்த தாக்கமும் இருக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் அடுத்த கட்டத்துல போகும். இன்னைக்கு காலைல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செஷன்ல இருந்தேன். அப்போ ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்டாங்க, எதுக்கு இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னு. எனக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு இந்த பதில் சொல்ல தோணுச்சு, என் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு. எதுக்காக இந்த பதில சொன்னா, இன்னைக்கு இந்த உலகமே இன்னைக்கு 99% நம்ம வந்து இயல்பா வந்து பாவிக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம சிந்திக்கிற விஷயமா இருக்கட்டும், அதை நம்மள டிரைவ் பண்ற விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இன்ஜினியர்ஸ் ஆர் த வீல். இன்னைக்கு அந்த வீல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ ஒவ்வொரு வீலுமே ஒவ்வொரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. அது சொசைட்டியா இருக்கட்டும், இல்ல எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல எந்த துறை எடுத்தாலும் இன்ஜினியர்களோட பங்கு தான் இன்னைக்கு அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிருக்கு. எனக்கு எப்படி இந்த சமுதாயம் வந்து என்னுடைய வாழ்க்கையை நிறைய வச்சிருக்கோ, அடுத்தது என்னுடைய குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் அந்த 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 ஒரு டெவலப்மெண்டான ஒரு இன்ஃப்ரால வாழணும், சேஃப்டியான ஒரு என்வரான்மெண்ட்ல வாழணும். இந்த இன்ஜினியர்கள் எல்லாருமே தேவை. ஒரு சில உரையாடல் நம்ம பார்ப்போம். சில பேர் ஒரு ஸ்பெசிபிக் சப்ஜெக்டையோ இல்ல ஒரு ஸ்பெசிபிக் ஒரு இனிஷியேட்டிவ் பத்தி சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு எந்த படிப்பு படிச்சாலும் அதுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கு. நான் இப்ப நாஸ்காம் ரெப்ரசென்ட் பண்றேன், வெறும் ஐடி துறையை மட்டும் பேசிட்டு போயிட வேணாங்கிற ஒரு இதுலதான் நான் வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே அந்தந்த திறனுக்கும் அந்தந்த படிப்புக்கும் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட்டும் அதோட இம்பார்ட்டன்ஸும் தெரிஞ்சதுன்னா நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேர் இங்க இந்த பேச்சை கேட்கறவங்க, வெளியில இருக்கிறவங்க, இந்த சொசைட்டில அடுத்த லெவல் கட்டத்துல முன்னேறி வரணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அது கரெக்டா பேலன்ஸோட எடுத்துட்டு போறவங்களுக்கு
அந்த வாய்ப்பு மேலும் மேலும் அதிகரிக்கும். அண்ட் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்ட எல்லாம் வந்து மாணவர்கள்ட்ட உள்ள எதிர்பார்ப்பு என்ன? இப்போ கம்பெனிஸ், இப்போ நீங்க தான் வந்து கம்பெனிஸோட க்ளோஸா ஒர்க் பண்றீங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸோட க்ளோஸா ஒர்க் பண்றீங்க. இப்போ எக்ஸாக்ட்டா இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் மாணவர்கள்ட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க? ஓகே, ஏன்னா பிரேம் ஒரு இது ரொம்ப பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் இருந்துகிட்டே இருக்குல்ல. எனக்கு படிச்சுட்டே வேலை கிடைக்கல, படிச்சுட்டே வேலை கிடைக்கலன்னு சொல்றாங்கல்ல. என்ன என்ன கேப் இருக்கு? ஆக்சுவலா இங்க வந்து இந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. படிப்பு மட்டும் இருந்தா போதும், நான் எனக்கு ஒரு வேலை கொடுத்தாகணுங்கிற கட்டாயத்துல யோசிக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு காலேஜ்ல போயிட்டு யாராவது பசங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, இதர் அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க, இல்ல பிளேஸ்மெண்ட் டீமை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அது 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 கிடையாது ஒரு கரெக்டான அப்ரோச். ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுதான் உன்னுடைய அடுத்த கட்டத்துக்கு நீ போறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஐஓடி, ஏஐ அப்படின்னு பேசிட்டு இருந்தது இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரியா ரெவல்யூஷன் ஆயிருக்கு. இப்போ ஐடி மாதிரி ஒரு ஐஓடி ஒரு இண்டஸ்ட்ரி ஆகுது, ஏஐ ஒரு இண்டஸ்ட்ரி ஆகுது, கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ வந்து கரெக்டா பரத் சொல்லிட்டு இருந்தாரு, ஒரு கிளவுட் அப்படிங்கிற விஷயத்துல எதெல்லாம் இன்டர்லிங்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்கோம். ஒரு கம்பெனியோட எதிர்பார்ப்பு ஒரு மாணவனோ மாணவியோ, இப்ப நம்ம நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்கறத மறந்துட்டு டெப்ளாய்மெண்ட்டுக்கான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ஒரு மாணவனோ மாணவியோ அந்த கல்லூரியில படிச்சுட்டு அடுத்த ஒரு 6 மாசம் 1 வருஷம் ட்ரைனிங்ல உட்கார வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொஞ்சம் மாத்திக்கணும். இன்னைக்கு நிறுவனங்கள் வந்து அதிகமான டைமும் அதிகமான பணமும் அதிகமான எஃபர்ட்டையும் எதுல போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மேஜர் ஒரு ரெவென்யூ வந்து ட்ரைனிங்ல பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து காலேஜஸ் ஆர் வெரி அடாப்டிவ். நீங்க நம்ம நிறைய காலேஜ் விசிட் பண்றோம், நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில காலேஜஸ்ல வந்து இந்த கோவிட் சினாரியோல நம்ம எல்லாருமே வந்து கோவிட் வந்துருச்சுன்னு ஒரு எங்கேயுமே பின்தங்கிடாம அடுத்த முன்கட்டமா என்னென்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த எஃபர்ட் எடுக்கலாங்கிற இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே இன்னைக்கு இந்த கோவிட் சினாரியோவை கிராஸ் பண்ணி வெற்றியடை அளவுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனிஸோட மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கேண்டிடேட்டை வந்து நான் ஹையர் பண்றேன்னா அவங்களோட ஸ்கில் செட்டை மீறி அவங்க அந்த ஜாபுக்கு வந்து என்டர் ஆகி உட்கார்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறவங்களா இருக்கணும். நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் நான் கேட்கலாம், நீ இன்ஜினியரிங் முடிச்சுன்னா என்ன பண்ண போற? நான் வந்து கூகுள்ல வேலை செய்யணும் ஆசைப்படுறேன், ஃபேஸ்புக்ல வேலை செய்யணும் ஆசைப்படுறேன். ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆசைகளுக்கு ஏற்ற தகுதி உங்கள்கிட்ட இருக்கா? இப்ப நீங்க கூகுள்ல போய் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவை, கூகுள் உங்களை ஹையர் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், வாட் ஆர் த லேர்னிங் எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் காமிக்கணும். ஸோ கம்பெனிஸ் ஆர் லுக்கிங் மோர் ஆஃப் டெப்ளாயபிள் ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு ஜாப் ரோல், இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரெயினியோ இல்ல வந்து ஒரு அசோசியேட் இன்ஜினியரோ அவங்க அந்த 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 பர்டிகுலர் ஜாப் ரோல்ல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னென்ன ஸ்கில் செட் அவங்களுக்கு தேவை, எந்தெந்த தகுதி அவங்க வந்து வளர்த்துக்கணும் அந்த வேலையில இருக்கும்போது, இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு பொசிஷன் மாறணும்னா அதுக்கு என்ன ஸ்கில் செட் தேவை, ஒரு 10 ஆண்டுகளுக்கு கரியர் பாத் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் ஒரு ரைட் அப்ரோச். ஓகே பிரதர். இப்போ நீங்க ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. இண்டஸ்ட்ரீஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ மாணவர்களுக்கு ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் நீங்க என்னென்ன பண்றீங்க? இப்போ ஆப்வியஸ்லி வந்து ஒரு பெரிய கேப் இருக்குங்கிறது தெரியுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்னாலே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுல வி நோ ப்ராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எக்யூப் ஆக வேண்டிய சூழல் இருக்கு. இந்த சூழ்நிலையில நாஸ்காம் வந்து எப்படி பசங்களுக்கான ஸ்கில்ஸை வளர்க்குது? ஓகே, ஏன் நாஸ்காம் இதை பண்றோம் அப்படிங்கிற கேள்வி நான் தோத்துக்கிட்டேன்னா, என்ன இந்த 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 இண்டஸ்ட்ரியோட க்ரோத்தே அடுத்த வரக்கூடிய டேலண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு ஸ்கில் கேப் அப்படிங்கறத பத்தி நிறைய பேர் பேசுறோம். இன்னைக்கு வந்து there is a huge gap between institution and academia. இது வந்து பேசிட்டே இருக்கும். 45 வருடமாக இதை பத்தி பேசிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்கான எஃபர்ட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த எஃபர்ட் எடுத்திருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாஸ்காம் மாதிரியோ இல்ல ஃபிக்கி மாதிரியோ இல்ல சிஐ மாதிரியோ, ஏன் இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன் முன் வந்து அகாடமியா கூட டைரக்டான பார்ட்னர்ஷிப் மூலியமா அதுக்கான கோர்சஸா இருக்கட்டும் இல்ல பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த கோவிட் டைம்ல எவ்வளவு ஆன்லைன் ஃப்ரீ கான்டென்ட்ஸ் வந்து அவைலபிளா இருந்தது. அது எவ்வளவு பேர் நம்ம வந்து சீரியஸா எஃபெக்டிவா எடுத்துக்கிட்டோம். எனக்குலாம் இன்ஸ்பைரிங்கா சில காலேஜஸ் எல்லாம் பண்ணாங்க. 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து அதுல சர்டிபிகேட் ஆயிருந்தாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து அது ஒரு மேண்டேட்டரியா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அடுத்த லெவல் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து இண்டஸ்ட்ரி சைட்ல பெறுவாங்க. ஸோ நாஸ்காம் நாங்க என்ன பாத்தீங்கன்னா, என்னுடைய இந்த 10 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 2010 11 ஜாயின் பண்ணும் போது தான் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணாங்க.
எதனால அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் வந்து ஒவ்வொரு கல்லூரியிலையும் போறவங்க அந்த அந்த டேலண்ட் பைப்லைனையும் அந்த டேலண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்களாங்கிற மெஷரை நாஸ்காம் நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் மூலியமாவும் இல்ல அவங்க இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு நாஸ்காமுடைய மிகப்பெரிய பலமே நீங்க இங்க வந்து இந்த ஃபோரம்ல பேசுற எல்லா மேஜர் நிறுவனத்துல இருக்கிறவங்களும் நாஸ்காமுடைய மெம்பரா இருப்பாங்க. எல்லா நிறுவனமே இன்னைக்கு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், இல்ல மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், டிசிஎஸ் இருக்கட்டும், இல்ல காக்னிசன்ட், இந்த மாதிரி தலை சிறந்த நிறுவனங்கள்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டும் நாஸ்காமோட மெம்பரா இருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, what is the platform that we are creating for the students community, what needs to be addressed அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இங்க வந்து நிறைய 12th ஸ்டாண்டர்ட் பசங்க மாணவர்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸோட உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமோட அவுட்கம் அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கக்கூடாது. நான் ஒரு ஆடு பார்த்தேன், ஒரு லைட் வருது, அங்க ஒருத்தர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றாங்க, உங்களோட ஆடு தான். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம். இன்னைக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. எனக்கு இதே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், ரைட் மென்டர், கரெக்டான ஆளுங்கள்ட்ட போய் கரெக்டான விஷயத்தை கேட்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் போய் கேட்டது எங்க பிடி சார். ஏன்னா நமக்கு 10th மட்டுமே ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட்ல இருந்ததுனால பிடி சார்ட்ட தான் இந்த ஆலோசனை கேட்டேன். அவர் என்ன ஒரு சாய்ஸ்ல கொடுத்தாருன்னா, உதய் நீ வந்து 3rd குரூப் எடுத்தாதான் எனக்கு பிளஸ் ஸ்போர்ட்ஸ்ல கன்டினியூ பண்ண முடியும்னு. எனக்கு கிளாஸ்ல போய் சேர்ந்து 10 நாளைக்கு கழிச்சுதான் எனக்கு தெரியும் எனக்கு இன்ஜினியரிங்கே படிக்க முடியாது என் லைஃப்ல அப்படின்னு. அந்த கொஸ்டின் மார்க் எனக்கு தெரிய வந்தது. ஸோ இது யார்கிட்ட கேட்கிறோம், யாரை நம்ம வந்து கரெக்டான ஒரு ஆலோசனை கேட்கிறோங்கிறது பொறுத்து இருக்கு. இன்னைக்கு நாஸ்காமுடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்க மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் மைட்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபண்ட் மூலியமா ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், இந்த ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் பிரைம் பிளாட்ஃபார்ம் எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆன்லைன் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி நாங்க B2A செக்மெண்ட் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அது மூலியமா நாங்க சில விஷயங்களை வந்து நேர்த்தியாக தெரிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு பிரைம் B2C கான்செப்ட் வந்திருக்கும். பப்ளிக்ல இருக்கக்கூடிய யார் வேணாலும் அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் வரும்போது எந்தெந்த கல்லூரிகள் எங்க கூட அசோசியேட் ஆயிருக்காங்களோ அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் கிடைக்கும். 10 டெக்னாலஜி நாங்க எப்படி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது உலக ப்ரெடிக்ஷன். ஆக்சுவலா ஏஐ தான் அடுத்த கட்டமான ஒரு மாற்றம் தான் இருக்க போகுது. கிளவுட் கம்ப்யூட்டிங் தான் அடுத்த விஷயமா மாறப்போகுது. 3D பிரிண்டிங் தான் பெரிய ஒரு எழுச்சியை கிரியேட் பண்ண போகுது. சைபர் செக்யூரிட்டியில படிச்சிருக்கவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்க போகுது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். உமன் இன் டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயத்த ஒருத்தர் சொன்னார். இன்னைக்கு அந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுடைய பலமும் அங்கீகாரமும் மிகப்பெரிய ஒரு சான்றா மாறுது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா நாஸ்காமுடைய மிகப்பெரிய எஃபர்ட் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தரமான ஒரு மாணவர்கள் வந்து அதுல சேரும் போது இந்த இண்டஸ்ட்ரியோட growth பல மடங்கு ஆகுது. நான் வெறும் ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் துறையை மட்டும் பத்தி பேச வரல. இன்னைக்கு இந்த துறை மூலியமா நிறைய துறைகள் வளர்ந்துருக்கு. இந்த துறை மூலியமா நிறைய துறைக்கு வந்து அவங்களோட பங்களிப்பு ஜாஸ்தியா இருந்திருக்கு. So this is what NASCOM உடைய ஒரு future skills initiative ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற. ஒய் ஒன்லி இப்ப நான் அது ஆல்மோஸ்ட் நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க. ஒய் ஒன்லி சாஃப்ட்வேர், ஏன் நம்ம சாஃப்ட்வேர் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதர் துறைகள் மேல ஏன் நாஸ்காம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல? ஆக்சுவலா வந்து நாஸ்காம் வெறும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா மட்டுமே அவங்க வந்து அவங்களுடைய பணியை வந்து செய்ய கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க மெம்பர்ஸ்ல நான் இப்ப நிறைய வந்து ஐடி கம்பெனி பேரை சொன்னேன். இதே BMW, ராயல் என்ஃபீல்ட், இந்த மாதிரி டெக்னாலஜி, வால்வோ டெக்னாலஜி கம்பெனிகள், நிறைய கோர் கம்பெனிஸும் வந்து நாஸ்காமோட மெம்பரா இருக்காங்க. எங்களுக்கு என்னங்கிற ஒரு ரிசல்ட் பாத்தீங்கன்னா, we know that this software industry growth will not end with software. We need the core segment. இப்போ வந்து இந்தியாவில் வந்து 40 செக்டர்ஸ் வந்து மனித வளத்தை வந்து உள்வாங்குறாங்க. ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 15 செக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த செக்டர்ஸ் கூட எல்லாமே நாங்கள் வந்து கனெக்டடா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சிஎஸ் படிக்கிற பையனோ இல்லை ஐடி படிக்கிற பசங்களோ, இன்னைக்கு நீங்க ஒரு கம்பெனி வந்து இப்போ காக்னிசன்ட்டோ இல்லை டிசிஎஸ்ஓ இல்லை மைக்ரோசாஃப்டோ அந்த டெக்னாலஜிக்கு யாரு சூட்டபிளா இருக்காங்களோ அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டே ஹையர் பண்ணுவாங்க. அவங்க அங்க வந்துட்டு சில பேர் வந்து ஐடி சம்பந்தப்பட்ட படிப்பை படிச்சுட்டு வந்து சேருவாங்க. இல்ல அவங்க கோர் அந்த வேல்யூஸ் தெரிஞ்சுட்டு கூட அந்த கம்பெனில சேரலாம். இன்னைக்கு வந்து ஏரோடைனமிக்ஸ் பத்தி பேசுறோம், ரோபோட்டிக் பத்தி பேசுறோம். இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு ரியலைஸ் பண்ணிருக்கோம். ஸோ நாஸ்காம் will not only work with software, it is also working in other segment. எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் R&D டிவிஷன் இருக்கு, BPM கவுன்சில் இருக்கு. I mean BPO is now termed as BPM.
ஐடி இருக்கு, நீங்க நீங்க நிறைய விஷயங்கள் இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பத்தி இருக்கு, ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் பத்தி இருக்கு. there are so many things that we want to evolve. நாங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த இந்த அனைத்து துறைகளோட வளர்ச்சியும் அனைத்து துறையோடைய கான்ட்ரிபியூஷன் தான் எங்களோட எழுச்சி. அது வந்து எங்களோட எழுச்சினா இந்த இந்த சமுதாயத்தை எழுச்சின்னு சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். இப்போ நிறைய வந்து எங்களது ஸ்கில்லிங், எப்படி ஒவ்வொருத்தங்களுமே இன்னைக்கு ஸ்கில்லிங்கை வந்து இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ எங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்கதான் ரிலே ஆயிருக்கு. அண்ட் வரப்போற காலகட்டத்துல தேவையான ஸ்கில் செட், இப்ப நிறைய +2 படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, காலேஜ் போய் சேர போறாங்க. படிக்கிறப்போ இப்ப என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அவங்க வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்? எதிர் இட் குட் பி டெக்னிக்கல் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல சாஃப்ட் ஸ்கில்லா இருக்கலாம். இப்ப நீங்க ஆல்ரெடி வந்து ஸ்கில்லிங்ல தான் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்னென்ன ஸ்கில் எல்லாம் ப்ராடரா நீங்க வந்து இட் குட் பி வைடா கூட இருக்கலாம். பட் இந்த ஸ்கில்லுக்கெல்லாம் இனிமே வரப்போற காலகட்டத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா என்னென்ன ஸ்கில்லாம் சொல்லுவீங்க? இப்போ நான் நிறைய ஃபியூச்சர் ஸ்கில்ஸை பத்தி பேசுனதுனால இன்னைக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்க்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ். இப்போ வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்க்கு வந்துட்டு லேக் ஆயிடுவாங்க. இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்கில்ஸ் பற்றியே சொல்லணும். இப்போ வந்து ஏஐ இருக்கட்டும், இல்லை பிளாக் செயினாக இருக்கட்டும், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், இல்லை வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், மொபைல் அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டிங். இன்னைக்கு வந்து கான்டென்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கோர் இம்பார்ட்டன்ஸா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் யூடியூபர்ஸோடைய ஒரு இம்பாக்ட் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயமே அப்படித்தானே. உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? உங்களுடைய பேஷனை வந்து நீங்க எப்படி ப்ரொஃபஷனலா மாத்திருக்கீங்க? இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி தேவை. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஐம் டாக்கிங் அபவுட். ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எது அதிகமா ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். இது ஒரு அழகான ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில் செட்டை நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நெகோசியேஷன் அண்ட் இன்ஃப்ளூயன்சிங் கூட ஒரு ஸ்கில் செட் தான். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இப்போ இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது ரொம்ப டீட்டெயிலா போறோம்னு நினைப்போம். பட் இவங்க அடுத்த கட்டமா அவங்க என்னென்ன கத்துக்கணும், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இந்த ஸ்கில் செட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய காலேஜஸ் வந்து அவங்க ட்ரைனிங் மெட்டீரியல் இருக்கட்டும், இல்லை அவங்க ட்ரைனிங் பிளான்ல இருக்கட்டும், இதை வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டிவ்னஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் சொன்னா டிசைன் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் இஸ் ஒன் ஆஃப் த திங். கொலாபரேஷன், ஒரு இடத்துல எப்படி கொலாபரேட்டிவா ஒர்க் பண்றது, எப்படி வந்து ஒரு டீமோட எல்லா ஸ்பீக்கரும் அதை ஹைலைட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் பரத்தா இருக்கட்டும், இல்ல ஏர்லியர் ஸ்பீக்கர் அவரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு கொலாபரேட்டிவ் என்விரான்மெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் கத்துக்க முடியும், அது மூலியமா என்னென்ன அவுட்கம் வரப்போகுதுங்கிறது ரொம்ப அழகா தெரிவிச்சாங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லை வளர்க்குறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஸ்கில்ல நீங்க வளர்க்கறதுக்கான ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு படம் வரையறத கத்துக்கிறது தான் ஆர்ட். அந்த படம் வரைய தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வந்து நான் போய் கத்துக்கணும்னு விருப்பப்படுவேன். இது எல்லாரோட விஷயமும். ஒரு ப்ரொஃபஷன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம மென்டரா சொல்றோம், இல்ல என்னோட குரு அப்படிங்கிறோம், இல்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கான ஒரு கரெக்டான பர்சன். அவங்க அந்த தகுதியை வளர்த்துக்கலன்னா அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த தகுதி கரெக்டா போய் சேராது. அந்த விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா போகாது. நாங்க எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் எங்கவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிடுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கத்துக்கோங்க அப்படின்னா அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபேக்கல்ட்டிட்ட போய் நீங்க படிங்க அப்படின்னா, எனக்கே படிப்பு சொல்லி தரியா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சில பேருக்கு இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்காது. நான் வந்து ரொம்ப பேஷனேட் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். சார் எங்களுக்கு நிறைய ஆஃபர் பண்ணுங்க, எங்களுக்கு இதெல்லாம் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்களுக்கு எங்க வந்து பிரச்சனை வருதுன்னா, அவங்கள நாங்க சர்டிஃபைட் பண்ணணும், நீங்க இந்த ஒரு திறனை நீங்க கத்துருக்கீங்க அப்படின்னு உங்களை சர்டிஃபைட் பண்ணணும்னா நீங்க ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லும் போது தான் அதோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு நான் சொல்றது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்கள். இன்னைக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே அதை ஃபோக்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்த அப்ஸ்கில் பண்ணாம எதுவுமே நடக்காது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கவர்மெண்டா இருக்கட்டும், இன்னைக்கு ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தே டேக்கிங் எ கீன் ஸ்டெப் இன் அப்ஸ்கில்லிங். எதுக்கு அவ்வளவு கோடிகள் இன்வெஸ்ட் பண்றாங்க? இன்னைக்கு வந்து உலக அரங்குல நம்ம வந்து குளோபலி நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக முடியும், ரொம்ப ஷார்ட் டைம்ல எங்க நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான். இன்னைக்கு டிமாண்ட் அக்ரிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எல்லா வகையான துறையில இருக்கிறவங்களும் கத்துக்கணும். இன்னைக்கு வந்து நான் வெறும் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை ஐடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தர போறது இல்ல அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி தர போறது. இது எல்லாருமே கத்துக்கோங்க. இங்க இருக்கிற மாணவன் இன்னைக்கு வந்து கிராஸ் ஃபங்க்ஷனல் இண்டஸ்ட்ரியில போய் ஒர்க் பண்றது நிறைய மாறிடுச்சு. இன்னைக்கு நான் பேங்கிங் செக்டர்ல இருக்கேன், நாளைக்கு ஈஸியா நான் ஒரு ஐடி துறையில ஒரு ஸ்கில் செட்டை கத்துட்டு உள்ள போயிட முடியும்.
இன்னைக்கு நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கேன், நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போக முடியும், இல்ல பேங்கிங்ல போக முடியும், இல்ல ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில போக முடியும். இன்னைக்கு அந்த ஒரு 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 இந்த என்வரான்மெண்ட் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபேக்கல்டி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமா மாற போறாங்க. இன்னைக்கு அவங்க தான் எப்படி வந்து இந்த 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 எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, இல்ல வந்து நம்மள மாதிரி இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ, அது மாதிரிதான் ஃபேக்கல்ட்டியும். அடுத்த கட்ட சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய கடமையும் அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலத்தை ஹோல்ட் பண்றவங்க அந்த ஃபேக்கல்டி தான். எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டா தான் வைக்கிறோம், நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க எடுத்துட்டு போய் சொல்லும் போது அதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு கிளாஸ்ல நிறைய பிரச்சனை எங்க உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் ஷேரிங் தான். எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு நான் வந்து காமிக்கணும்னா அந்த அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். இன்னைக்கு மாணவர்கள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. இன்னைக்கு இந்த டெக்னாலஜியை நம்ம படிச்சுட்டு இருக்கிற டைம்ல அவங்க அதை யூஸ் பண்ணி வேற ஒரு இனோவேஷனை கிரியேட் பண்ணிடுறாங்க. ஒரு ஜெனரலா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, இந்த இந்த யூஜி படிச்சா நான் வந்து இந்த மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்யணுமான்னு. I know many people who are just 14 years who works in Microsoft. கூகுள்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு 8 வயசு பையன் கோடிங் முடிச்சுட்டு இஸ் ஜாயின் இன் கூகுள் as one of the most sought individual. இது வந்து படிப்புக்கோ இல்ல வந்து ஏஜுக்கோ கிடையாது. இன்னைக்கு வந்து திறன் ஸ்கில்ஸ்னு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு ஒரே ரீசன், இந்த ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இந்த உலகத்துல நீங்க எந்த ஊருக்கு வேணாலும் போய் வேலை செய்யலாம், எந்த கம்பெனி வேணாலும் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம். இது எல்லா ஸ்பீக்கர்ஸும் நான் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. இப்போ என்ஜினியரிங் ரிலேட்டா பேசின எல்லா ஸ்பீக்கர்ஸ்டையும் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சா எனக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும்? ஆக்சுவலா இந்த கேள்வியை தடை பண்ணணும்னு நான் கவர்மெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த கேள்விதான் நிறைய பிரச்சனையை உருவாக்குது. நான் வந்து என்னுடைய சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் கேட்பேன், நீங்க வந்து இந்த ஆலோசனை இல்லெல்லாம் போய் கலந்துக்கிறீங்களா, இதுக்கு என்ன ப்ரிப்பேர்னஸ் பண்றீங்க, என்ன உங்களுக்கு அதை வந்து ஆர்வமா தெரிஞ்சுக்கிறீங்க? வாய்க்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போலாங்கிற அகராதி வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ என்ன வேணா யாரு வேணா சொல்லலாம், எனக்கு தேவை ஒரு கேமரா, எனக்கு தேவை ஒரு போன் இருந்தா போதும், நான் சொல்றதெல்லாம் ஏத்துப்பாங்க. அதுக்குதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன், பாசிட்டிவ் யூடியூபர்ஸ் உங்களை மாதிரி அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு இன்ஃபர்மேஷனும் ஒரு அவேர்னஸையும் கிரியேட் பண்றதுக்கு போராட்டம் பெருசு. இன்னைக்கு நாங்க ஒரு இண்டஸ்ட்ரி ரெப்ரசென்ட் பண்ணி இதுதான் நடக்க போகுது அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அழகா ஒண்ணு சொல்லிட்டு போயிடுறாரு, இதெல்லாம் கிடையாதுங்க, அவங்க சும்மா சொல்றாங்க. இத்தனை 1000 பேரு உழைச்சி அதுக்கான ரிசர்ச்சை பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு உதாரணம் யாரோ ஒரு மனிதனுடைய தவறான ஒரு வழிநடத்தினால அது அப்படியே அழிஞ்சு போயிரு. இந்த சொசைட்டியை மாத்தணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அவங்க தன்னை மாத்திக்கணும். இப்ப நான் இந்த கொஸ்டின் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா, நான் என்னோட ஐடியை ரெப்ரசென்ட் பண்றேன், பசங்களா நீங்க எல்லாருமே ஐடியில சிஎஸ் எடுத்துக்கோங்க நான் சொன்னேன்னா அது நான் காமிக்கிற மிகப்பெரிய தவறான வழி. உன்னுடைய சிலந்தனைக்கும் உன்னுடைய ஆர்வத்துக்கும் உன்னுடைய அந்த தன்னம்பிக்கைக்கும் உனக்குன்னு ஒரு விஷயம் உன் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கு. எனக்குங்கிற ரிஃப்ளெக்ட் எனக்கு இன்னைக்கு ஆசையா இருக்கு, இவ்வளவு பேர் இன்ஜினியரிங் பேசும்போது ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அது அந்த இண்டஸ்ட்ரி இருந்ததுனாலதான் இன்னைக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய இப்போ வந்து ஒரு நான் தான் சொன்னேன், இன்ஜினியரிங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் வந்து ஒரே சொல்லிட்டேன், they are the wheel, there is no thought about. இன்னைக்கு வந்து ஐடி இருக்குன்னா எல்லாரும் இது ஒரு ஃபேமிலி, எஜுகேஷனுங்கிறது ஃபேமிலி, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி மாமா சித்தப்பா இவங்க எல்லாருமே இருக்கிறது தான் இன்னைக்கு எஜுகேஷனா நம்ம வந்து மதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஒரு கோர்ஸை வந்து நான் என்டாஸ் பண்ணிட்டேன்னா ஐ எம் டூயிங் இன்ஜஸ்டிஸ் டு எஜுகேஷன். இன்னைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்ட் இருந்திருக்கும், இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இன்னைக்கு இந்த ட்ரெண்ட் எல்லாம் மீறி ஒரு கிளாஸ்ல வந்து அவங்க நந்தினி ஒருத்தவங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்க வந்து 60 பேரு ஆனா 8 பேர் தான், நாங்க 4-5 பேர் தான் இருப்போம். இன்னைக்கு அதே ஒரு செக்மெண்ட்ல போய் பாருங்க, இன்னைக்கு மாறுது. இன்னைக்கு ஒர்க்கிங் கல்ச்சர்ல வந்து அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில பாத்திரலாம். இன்னைக்கு எல்லா வகையான ஒரு என்வரான்மெண்ட்ல நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஐ வில் நாட் என்டாஸ் எனி கோர்சஸ், பட் ஐ விஷ் உனக்கு பிடிச்சதுங்கிறது உன் வாழ்க்கையில மிக அழகான ஒரு விஷயம். அது ஒரு தருணம். அந்த தருணத்தை நீ பயன்படுத்து. எங்கேயோ காதுல கேட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லி ஏதோ ஒரு சிந்தனையில போய் நீ வந்து உனக்கு கலங்கடிச்சுக்காம உனக்கு பிடிச்சத பிரேம் சொல்றது கேளு அப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன். சரி, இப்போ நிறைய மாணவர்கள் சொல்றாங்க, எனக்கு பிடிச்சதே தெரிய மாட்டேங்குது, எனக்கு நீங்க பிடிச்சது எடு உன பேஷன் எடு அப்படிங்கிறீங்களே, எனக்கு பிடிச்சது தெரிய மாட்டேங்குது, இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது இல்ல? ரொம்ப ரொம்ப சிம்பிளான தாட். நமக்கு பிடிச்சது என்னங்கிறது நமக்குள்ளேயே தான் இருக்கும், நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம். இப்போ எனக்கு வந்து நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவல் எடுத்துட்டு போனது நெட்வொர்க்கிங் தான். என் லைஃப்ல வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எதுல நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்க, உன் டைமையும் உன்னோட எஃபர்ட்டையும் எங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்தா ஐ இன்வெஸ்டட் ஆன் பீப்புள். நான் கேஷ் ரிச்ங்கிறத விட நான் வந்து பீப்புள் ரிச்னு சொல்றது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஐ நோ வாட் இஸ் மை ஸ்ட்ரென்த்ஸ் ஆர். என்னோட மாடர்ன் ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் அழகா சொல்லுவார்,
உங்களுடைய திறமைய நீங்க சிந்திக்க வேணாம். நீங்க வந்து அதை கரெக்டா பேலன்ஸ் பண்றது எங்கன்னு தெரியும்னு பாத்தீங்கன்னா, உங்க என்வரான்மெண்ட் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது உங்க ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிச்சாங்க கூட உங்களுக்கு தெரியலாம். பட் உங்க பேஷனை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும்னா கரெக்டான சேனலை யூஸ் பண்ணுங்க. நான் போய் எங்க பிடி சார்ட்ட போய் சார் என்னோட லைஃப் கரியரை சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அவருக்கு இதுதான் சொல்லுவாரு. இது நீங்க உங்க கல்லூரி ஆசிரியர்கள் இருப்பாங்க, உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கூட்டம் உங்க சுத்தி தான் இருக்கு. யூ நீட் நாட் டு சர்ச் அவுட் சைட். உங்களுக்கு இது நடக்கணுங்கிறவங்க, நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க பக்கத்திலே இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்றதை நம்ம கேட்கறதுக்கோ இல்ல அவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம நிறைய எஃபர்ட் எடுத்து அப்படியே விட்டுருவோம். இன்னைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இன்னைக்கு இல்லாத விஷயமே கிடையாது. இன்னைக்கு வந்து பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து வாஸ்ட் அண்ட் லார்ஜாவே இருக்கு. அவங்க எங்க வேணா போய் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல்ல தெரிஞ்சுக்கலாம் நான் எதை படிச்சா என்ன ஸ்கோப் இருக்கு, என்ன இண்டஸ்ட்ரி அதிகமான வேலை வாய்ப்பு கிரியேட் பண்றாங்க, இந்த எக்கனாமி எந்த மாதிரி மாறிட்டு இருக்கு, அதுக்கு தகுந்த மனிதர்களை நீங்க கரெக்டா கனெக்ட் பண்ணிக்கணும். அதான் வந்து கரெக்டா சூப்பர் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம லைஃப்ல எவ்வளவு முக்கியம்னா, யாருக்கிட்ட போய் கேட்டா நமக்கு நல்ல ஆலோசனை, லைஃபுக்கு ஏற்ற ஒரு இம்பார்ட்டன்ஸான ஆலோசனை கொடுப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. சோ இது குழப்பிக்க வேணாம். இதுல வந்து கன்ஃபியூஷனே இருக்க தேவையில்லை. இன்னைக்கு எனக்கு தெரியாத விஷயம் நாளைக்கு நான் கத்துக்க போறேன், நாளைக்கு தெரிஞ்ச விஷயத்தை யாருக்கும் சொல்லி தர போறேன். பிரிங்கிங் பேக் டு சொசைட்டி. இப்போ கடைசியா இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கடைசி பாயிண்ட், இதை டேக் கேர் பண்ணீங்கப்பா, இதை பாத்துக்கோப்பான்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லணும்னு நினைச்சது ஒண்ணுதான். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க இன்னைக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸான ஒரு கோர் வேல்யூவா இருக்க போகுதுன்னு. உங்களோட டிசிப்ளின் வந்து நீங்க வந்து எப்படி ரொம்ப ஃபார்மேட்டடா நடந்துக்கிறீங்கிறது இல்லை, நீங்க இயல்பா எப்படி இருக்கீங்க, அந்த டவுன் டு அர்த்னஸ் வந்து நீங்க உங்க லைஃப்ல வந்து ஒரு பிராக்டிக்கல் ஒரு கேரக்டரா மாத்திட்டீங்கன்னா எல்லா இடத்துலயுமே உயர்ந்துருவீங்க. நீங்க தாழ்ந்து போறதே கிடையாது அந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு டிசிப்ளின் பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஃபார் எனி இண்டிவிஜுவல். அந்த டிசிப்ளினை நீங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி இயர்ல இருக்கும் போது அந்த கூட்டமே உங்களை வந்து மதிக்கும். அந்த கூட்டம் வந்து நீங்க ஒரு சிங்கிள் வீல்ல பைக் ஓட்டுறதோ இல்ல ஒரு நோட்டு சுத்திட்டு போறதோ கிடையாது. அந்த இது வந்து சினிமேட்டிக்கான ஒரு விஷயம். உங்களை ரசிப்பாங்க, உங்களை கொண்டாடுவாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாட்டி உங்களுக்கு வந்து அழகா வந்து இதை சொல்லி கொடுக்கணுங்கிற ஆசை வரும். உங்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்தை வந்து உருவாக்கிக்கணும்னா அதுக்கு டிசிப்ளின் அது ஒண்ணு இருந்துட்டா போதும், உங்க லைஃப் ரொம்ப அழகா மாறிடும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், do something to society. You don't need money, power or any people's support to do it. எண்ணம் இருந்தால் போதும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை, உங்க உள்ளம் போல் நீங்க வாழ்ந்திருக்கணுங்கிறது தான் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப 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 நன்றி உதய். கடந்த அரை மணி நேரமா வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. பசங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஸ்கில் தேவை, என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அண்ட் பசங்களுக்கு இன்சைட்ஸ் கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உதய். அடுத்த இலக்கு கெரியர் கைடன்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் ஆக்குனதுக்கு வந்து மிக்க நன்றி. ஒவ்வொரு கெரியர்லேருந்து வந்த டாப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த கெரியரை பற்றியான கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் எந்த கெரியரை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் தத்தளிச்சிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக பிக்மை கெரியரோட அட்வான்ஸ் பிளான் இருக்கு இல்லையா, அந்த பிளானை வந்து 500 ரூபாயிலிருந்து 99 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் பிளானில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கெரியரை சேர்ந்த எக்ஸ்பர்ட் பேசின 100க்கும் மேற்பட்ட மாஸ்டர் கிளாஸ் வீடியோ, 200க்கும் மேற்பட்ட கோர்ஸ் ஆப்ஷன்ஸ், பல்வேறு காலேஜ் லிஸ்ட்டு, ஸ்காலர்ஷிப் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கான எல்லா கரெக்டான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அப்படி என்ன இந்த அட்வான்ஸ் பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் பிளானில் வந்து உங்களை ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஒன்று எடுக்க வச்சு, இந்த ஏஐ பேஸ்டு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்கில்லு, பர்சனாலிட்டி இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயில்டாக அசஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கெரியர் எடுத்தால் உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் அந்த கெரியரோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு 20 பேஜுக்கு ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுப்போம். ஸோ எதுக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு சாய்ராம் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிவிட்டு 500 ரூபாய்க்கு பதிலாக வெறும் 99 ரூபாய்க்கு இந்த அட்வான்ஸ் பிளான் ஆக்சஸ் பண்ணிவிட்டு கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணுங்கள். நன்றி.